ஆங்கில புத்தாண்டை ஒட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம். இன்றைய தினம் புத்தாண்டையொட்டி மக்களின் வருகை கோவிலில் எந்த அளவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். கோவில் நகரம் என்று பெயர் பெற்றக்கூடிய காஞ்சிபுரத்திலே பல்வேறு புகழ்பெற்ற திருத்தலங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய திருக்கோவிலானது சக்தி ஸ்தலங்களில் முதன்மையாக போற்றப்படக்கூடிய உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலிலே ஆண்டுதோறும் அந்த புத்தாண்டை ஒட்டி, ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களிலும் ஏராளமானோர் வருகை தருவர். இந்த நிலையிலே கோவில் சார்பிலாக பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தற்போது இந்த ஆங்கில புத்தாண்டை ஒட்டி அதிகாலையிலேயே காமாட்சி அம்மனுக்கும் அதே போன்று லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது நடைபெற்று தொடர்ந்து பக்தர்களினுடைய தரிசனத்துக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த சாமி தரிசனத்தினை தற்போது பக்தர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தற்போது திருக்கோவிலே தற்போது சாமி தரிசனத்துக்காக நீண்ட வரிசையிலே தற்போது காத்திருந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனமானதை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே தற்போது ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வருகையை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போன்று முன்னேற்பாடுகளும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை பொறுத்தமட்டிலே வழக்கமாக அனுமதிக்கக்கூடிய கிழக்கு ராஜகோபுரம் வழியாகவே பக்தர்கள் வழக்கமாக அனுமதிக்கப்படுவார். இந்த நிலையிலே தற்போது ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தற்போது தெற்கு கோபுர வாயிலின் வழியே தற்போது பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதிலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தற்போது கிட்டிகள் கட்டப்பட்டு அந்த மாட வீதிகள் வழியாக கிட்டிகள் கட்டப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எவ்வித கூட்ட நெரிசலும் ஏற்படா வண்ணம் சாமி தரிசனம் செய்ய ஏதுவாக தற்போது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போன்று முன்னேற்பாடுகளும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சாமி தரிசனம் மேற்கொள்ள பல்வேறு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது தொடர்ந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று பாதுகாப்பு போலீசாரும் பாதுகாப்பு பணியிலும் தற்போது தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். க்ரௌடெலாம் நல்லா காலையிலேருந்து கம்மியாக தான் இருக்குது. வர வர க்ரௌடு அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, கோயில் ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆங்கில புத்தாண்டு விட்டு வந்திருக்கும், விசேஷமாக இருக்கட்டும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வந்திருக்கிறோம். இந்த கோயிலுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.